எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தினத்தில் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் தேவனே, நீர் என் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். அல்லேலூயா. உத்தம குணத்தில், நம்முடைய உத்தம குணத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். 2 நாளாகமம் 16:9 நாம் பார்க்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்காக தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராயிருக்கிறார். ஆம், நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து சோதித்து அறிகிறவராயிருக்கிறார். நம்முடைய இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்கள் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் என்று தாவீது பாடுகிறார். இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கியதற்காக மனஸ்தாபப்பட்ட தேவன் நோவாவை பார்த்து நீதிமானும் உத்தமமுமாயிருந்தான் என்று சொல்கிறார். நோவாவுக்கோ தேவனின் கண்களில் கிருபை கிடைத்தது. அதேபோல் கர்த்தர் காலேபை பார்த்து உத்தமமாய் பின்பற்றினவன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்தல் மிகவும் உத்தமம் என்கிறார் தாவீது. தாவீது உத்தம குணத்தில் பிரியமாயிருந்தபடியினால் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சாட்சி சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் பயணத் தோழனாகிய தீமோத்தேயுவை பார்த்து கர்த்தருக்குள் உண்மையுள்ள என் குமாரன், விசுவாசத்தின் உத்தம குமாரன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உத்தம குணம் என்றால் என்ன? மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், நல்ல காரியங்களை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சாலமோன் நீதிமொழிகள் 3:27 பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்வர்களாக இருப்போம். இரண்டாவதாக, எங்கும் எதிலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசே எங்கும் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் மோசேயை பற்றி சாட்சி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, மற்றவர்கள் கோபப்படும் பொழுது நாம் கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. அமைதியாக பேசாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்யும்படியாகவும் உண்மை பேசும்படியாகவும் மற்றவர்களோடு சமாதானமாய் இருக்கும்படியாகவும் இருக்கும் பொழுது நம்முடைய உத்தம குணத்தில் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே கூட ராஜா, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ராஜா, நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை உள்ளவர்களாகவும் அப்பா, நாங்கள் யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாகவும் இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையாக உம்மை கேரடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென்.